ஒரு டேஸ்டியான பரோட்டா சால்னா ரோட்டு கடையில் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது ஈஸியாகவே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கசகசா, ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி அதையும் சேர்த்துக்கோங்க. 5 கேஷ்யூ, அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 3 வெங்காயம் 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட ஒரு பேனில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, கரம் மசாலா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ரெட் கலர் வரும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ மட்டன் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு புதினா ஒரு கைப்பிடி அளவு, அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி 5 விசில் விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சுட சுட பரோட்டாவும் இந்த சால்னா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்